ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே எதுக்காக என் முகத்தை பார்க்க சொன்னேன் தெரியுமா? 12 மணிக்கு அடுத்து வரப்போகிற அந்த 1 மணிங்கிறது நாளைய நாளின் முதல் நேரமாக இருக்கக்கூடிய அந்த நேரம்தான் உன் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய அற்புத நேரமாக இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் நடந்ததையும் தொலைஞ்சதையும் இந்த 12 மணியோடு விட்டுடு. நாளைய நாளின் ஆரம்பமான அந்த 1 மணியிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையவே இன்பமயமாக மாற்றுவதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த சாயப்பா இந்த நொடியிலிருந்தே செய்ய போகிறேன். இத்தனை நாளாக கஷ்டங்களும் கவலைகளும் மட்டுமே நிறைஞ்சிருந்த உன் வாழ்க்கையை இப்போது சுவாரஸ்யமாக்கி கொடுப்பதற்காக தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் முகம் எப்படி ராஜகலையோடு இருக்கோ அதை விட அருமையான ராஜ வாழ்க்கையை சுகபோக சந்தோஷத்தோடு நீ வாழும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. ஒவ்வொரு மனிதனும் தூங்கும்போது மட்டும்தான் மனுஷனாக இருக்கான். மற்றபடி பொழுது விடிஞ்சதுமே 1000 வேஷம் போட்டுக்கிட்டு நல்லவனாகவும் சரியானவனாகவும் ஒழுங்காக வேலை செய்கிறவனாகவும் அப்பாவாகவும் கணவனாகவும் தாயாகவும் மகளாகவும் ஒவ்வொரு வேடத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே எல்லா மனிதர்களின் மனசும் இன்னொரு முகமும் இருக்கும்போது வெளியே காட்டிக்கிறதெல்லாம் நல்ல அன்பான உண்மையான பாசமான முகமாக மட்டும்தானே இருக்குது. இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாருமே உண்மையான முகத்தை உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சுக்கிட்டு வெளியே நல்லவங்களாக காட்டிக்கிட்டு இருக்கத நான் நல்லா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மனசு நொந்து போய் இருக்கிற உன் வாழ்க்கையில் இன்னும் உன்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி சில பேர் செய்கிற வேலைகளையும் துரோகங்களையும் கூட நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டதான் இதை கேட்க சொன்னேன் என் செல்லமே. நீ ஆடம்பரமாக வாழும்போதும் ரொம்ப அழகான வாழ்க்கையை வாழும்போதும் உன் மேலே அன்பு காட்டக்கூடிய 1000 பேரை விட நீ எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு தனியாக நிற்கதியாக நிற்கும்போது அக்கறை காட்டுற மனிதன்தான் பெரிது. அப்படிதான் எல்லா சூழ்நிலையிலையும் முழுமையாக உன்னை புரிந்து கொண்ட உறவாக உன் வாழ்க்கைக்கு தேவையானதை செய்யக்கூடிய அப்பாவாக இந்த சாய்நாதா நான் இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில் நீ கேட்டது அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்கி விடுகிறேன் என் செல்லமே. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது இனிமே நீ செய்யக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கிடைச்சே தீரும். நீ எதிர்பார்த்து நடக்காமல் போன காரியங்களும் நடக்கும்னு நம்பி ஏமாந்து போன காரியங்களையும் கூட இனிமே வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துட்றேன். எவ்வளவு துன்பம் வந்தாலும் சாயப்பான்னு என்னையே நம்பி இருக்கும் மனிதர்கள் யாரையும் நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. இப்போதும் அப்படிதான் என்னையே நம்பி இருக்கிற உன் வாழ்க்கையில் இப்போது நீ அனுபவிக்கும் பாவ சுமைகளிலிருந்து உன்னை விடுவித்து தீவினைகள் பண இழப்பு போராட்டங்கள்னு எல்லாத்தையும் சந்தித்த உனக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காகவே உன்னை பார்க்க வந்தேன். நீ எந்த வேலையை செஞ்சாலும் உனக்குன்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதை சரியாக செய்யணும்னு முடிவெடுத்து செய். நீ செய்கிற வேலையில் எந்த இடையூறு வந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய தயாரான மனநிலையில் நீ இருந்துக்கோ. நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பா என்னுடைய பொறுப்பு. வழி தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க உனக்கு நான் வழிகாட்டுவேன்னு நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டி என்னை நோக்கி ஓடி வந்த உனக்கு நல்ல வழிகாட்டி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் நன்மையை செய்வேன் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு காரணத்தோடு தான் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு கிடைப்பதற்கும் தள்ளி போகிறதுக்கும் நடக்காமல் போகிறதுக்கும் கூட ஒரு காரணம் இருக்குது. சில பேரை நீ சந்திக்கிறதுக்கும் சில பேரை விட்டு விலகுவதற்கும் கூட காரணம் இருக்குது. எப்போவுமே காரணம் எதுன்னு ஆராய்ச்சி செஞ்சு அறிய முயற்சிக்காமல் என்னை நம்பி நடக்கிறதையெல்லாம் ஏற்றுக்கோ. இந்த சாயப்பா ஒரு நாளும் உனக்கு துரோகத்தையோ ஏமாற்றத்தையோ தரமாட்டேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது தானே. எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் என்னை நம்பி இருக்கும் பிள்ளைகளை நான் கை கொடுத்து காப்பாற்றுவேன். நீ இப்போ என்னையே நம்பி இருந்ததால தான் உன் வாழ்க்கையின் எல்லைகளின் உச்சிக்கே போய் உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை பார்க்க வந்தேன். நீ மிக மன அழுத்தத்தோடும்
மன வருத்தத்தோடும் பாரத்தோடும் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில உனக்கு துணையாக இருக்கணும்னு நான் முடிவெடுத்து உன்னை நோக்கி வந்துட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட சாதாரணமாக பார்த்துட்டு கடந்து போகக்கூடிய நிகழ்வுகளை கூட மன தைரியம் இல்லாததால் நீ ரொம்ப பெருசாக நினச்சி பயந்துக்கிட்டே இருக்க. நீ உன் கண்ணு முன்னால் உன்னை பெற்றவங்க வாழ்க்கையை எப்படி வழிநடத்தினாங்கன்னு பார்த்தாய் தானே. இப்போ கூட நீ பார்க்கலாம். பெரியவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனையையும் வெளியில் பெருசாக எதையும் காட்டிக்காமல் உணர்ச்சி வசப்படாமல் ரொம்ப சாதாரணமாக கையாளுவார்கள். அந்த பக்குவத்தை அந்த அனுபவத்தை நீ உனக்குள்ளே வளர்த்துக்கணும் என் செல்லமே. உன்னோடு நான் இருக்கிறேன்ற அந்த தைரியமும் அந்த எண்ணமும் எப்போதும் உனக்குள்ளே இருக்கும்படி பார்த்துக்கோ. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய். உனக்கு நிழலாக இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ நல்ல எண்ணங்களோடு செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் கூடவே இருந்து உனக்கு அருள் புரிவேன். நீ கவலையோடு என்னுடைய திருப்புகளை பாடுவதை விட மகிழ்ச்சியோடு எனக்கு நன்றி சொல்லி பாடுவதைத்தான் நான் ஆசைப்படுறேன். அப்படி நீ எனக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை பார்க்க வந்திருக்கேன் என் செல்லமே. வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. மருத்துவ செலவும் அதிகரிக்குது. மனசுலையும் சந்தோஷம் இல்லை. எப்போ பார்த்தாலும் வாக்குவாதமும் சண்டையும் பிரச்சனையுமா ஏதாவது ஒரு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்குன்னு தானே நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய். உன் தலைவலிக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டவும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கவும் தான் இந்த சாயப்பா உன்னை தேடி வந்தேன். நீயாக அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து போட்டுக்காம முன்கோபத்தில் யார்கிட்டையாவது எதையாவது பேசிடாம யாரிடமும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யாமல் கொஞ்சம் கவனமாக உன் வாழ்க்கையை கையாளத்தான் வேண்டும். எந்த கவலையாக இருந்தாலும் அதை நினச்சி கண்ணீர் சிந்திக்கிட்டே இருக்காம அதை ஏன் கிட்ட விட்டுடு. உனக்கான ஆறுதலை உன் சாயப்பா நிச்சயமாக கொடுப்பேன். நீ நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் உடம்புக்கும் மனசுக்கும் நான் அமைதியை கொடுக்குறேன் என் செல்லமே. நீ ஒரு விஷயத்தை மறுபடியும் நினச்சி கவலைப்பட்டு உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிற. உழைப்பாலும் உனக்கு தேவையான முயற்சியாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறணும்னு நினைக்கிற. அந்த வெற்றியை நிரந்தரமாக உன் கைகளில் கொடுப்பதற்கு நான் தயாராகவே இருக்கேன். நீ பொறுமையாக இருந்தினா உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன் மனம் மகிழும்படியும் உன் வாழ்க்கையை எல்லாரும் பார்த்து வியக்கும்படியும் உனக்கான நல்லதை செய்து கொடுத்து உன்னை சிறப்பான அந்தஸ்திலும் உயரத்திலும் வாழ வைப்பதற்காக தான் இந்த சாயப்பா உன்கிட்ட பேச வந்தேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல இருளையும் நீக்கி ஒளிமயமான பிரகாசமான சந்தோஷமான சுகபோக வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்துட்றேன் என் செல்லமே. இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக இருக்கும்படி செய்கிறேன். நாளை விடியல் முதலே உனக்கான நல்ல விடிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு. உன் மனசில் எவ்வளவு வேதனைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாதா என்ன? சொல்ல வார்த்தைகள் இல்லாத அளவுக்கு பிரச்சனைகளை நினச்சி கலங்கி போயிருக்கிற உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே மாறப்போகுது. உன் வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைச்சு உன்னை உயர்த்தும் பணிகளை நான் சிறப்பாக செய்து முடிப்பேன் என் செல்லமே.